Swayam Prabha. Digital India. Educated India. இந்த பாடத்தில் டைம் வேரியிங் டிமாண்ட் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். டைம் வேரியிங் டிமாண்ட்னா என்னங்கிறத சொல்கிறேன். அதை சால்வ் பண்ணுற மெத்தட் பேர் லாட் சைஸிங் அப்படின்னு பேர். அதையும் பார்க்க போகிறோம். இதில் கொஞ்சம் உதாரணத்தை சிறிது மாற்றி வைத்திருக்கிறேன். இது வேறு ஒரு பொருள் அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம். ஒரு வருடத்துக்கு 20,000 டிமாண்ட். நம்ம முன்னாடி பார்த்ததெல்லாம் 15,000 டிமாண்ட் இருந்தது. 20,000 டிமாண்டு. பொருளின் விலை 320. ஐ அதே 20%. அதனால சிசி 64 மாறுகிறது. சி நாட்டுங்கிறது 10,000 இருக்கிறது. இதை ரூட் ஆஃப் 2 × D × C0/cc என்று எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி எடுத்துக்கொண்டால் அழகாக Q 2,500 அப்படின்னு வரும். மொத்தம் 20,000 உங்களுக்கு டிமாண்டாக இருப்பதனால் ஒரு வருஷத்துக்கு 8 ஆர்டர் வரும். கிட்டத்தட்ட 1.5 மாதத்துக்கு ஒரு ஆர்டர் வரும் என்று எடுத்துக்கொள்ளலாம். 20,000/2,500 25 × 8, அதனால 8 ஆர்டர் வரும். நம்மளுடைய டோட்டல் காஸ்ட் இருக்கு இல்லையா, ஆர்டர் காஸ்ட் ப்ளஸ் கேரியிங் காஸ்ட், நம்ம 8 ஆர்டர் ஒரு வருஷத்துக்கு பண்ணுவதனால் ஆர்டர் காஸ்ட் 10,000, ஸோ 80,000. நம்ம முன்னாடியே படிச்சிருக்கோம், ஹோல்டிங் காஸ்ட்டும் ஆர்டர் காஸ்ட்டும் ஈக்குவலாக இருக்கும். ஆக 1,60,000 2 தடவை பெருக்கிடுவோம். இப்போ இந்த 64 per unit per year அப்படின்னு இருக்கு. ஒரு வருடத்துக்கு கேரியிங் காஸ்ட் 64, ஒரு மாதத்துக்கு 64 ÷ 12 = 5.33. இது வரைக்கும் கரெக்டாக இருக்குது. இதில் ஒரு சின்ன மாற்றத்தை பண்ண போகிறோம். என்ன மாற்றம்னாக்க, இப்போ 20,000 per year டிமாண்டுன்னு நம்ம முன்னாடி படிக்கிறத வைக்கும்போது மாதத்து டிமாண்டு எவ்வளவுன்னு கேட்டிங்கனாக்கா 20,000 12ஆல் வகுக்கிறோம். ஸோ ஒரு மாதத்துக்கு எவ்வளவு டிமாண்டுனாக்கா 20/12, 12 1 12, 1,750 உங்களுக்கு டிமாண்டாக இருக்கும். ஒரு மாதத்துக்கு 1,750 டிமாண்டாக வரும். 20,000 ÷ 12 1 8 8க்கு 12 6 72 8 1,666.66ங்கிறது ஒரு மாதத்தினுடைய டிமாண்டாக இருக்கும். ஒரு மாதத்துக்கு இவ்வளவு டிமாண்டுன்னு எடுத்துக்கிறோம். எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி பண்ணும்போது அதான் அசியூம் பண்ணிக்கிறோம். ஆனால் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இது அதே மாதிரி எல்லா மாதத்துக்கும் இருக்காது. 6 மாதங்களுக்கு டிமாண்ட் மாறுகிறது. மாதம் டிமாண்ட் மாறுகிறது. 2,000 3,000 1000 2,000 1000 1000 இப்படி தான் வருது டிமாண்ட். 6 மாதத்துக்கு கூட்டினீங்கன்னா 2 3 5 6 8 10 வருட டிமாண்ட் 20,000. 6 மாதத்துக்கு 10,000 கரெக்டாக வருது. ஆனால் மாதத்துக்கு 1,666.66 வரல. இது மாதிரி வருது. இப்போ இந்த மாதிரி டிமாண்ட் இருக்கும் பட்சத்தில் எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டியை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணினால் என்ன ஆகும் அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம். ஸோ ஒரு வருடத்துக்கு 8 ஆர்டர் வரும். 6 மாதங்களில் 4 ஆர்டர் வரும். நம்ம அந்த 4 ஆர்டரை ஜனவரி மாதம் 1ஆம் தேதி, பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி, ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி, மே மாதம் 15ஆம் தேதின்னு வச்சுக்கலாம். பாதி மேல 4 ஆர்டர் வருதுன்னு வச்சுக்கலாம். 1.5 மாதத்துக்கு ஒரு ஆர்டர். ஸோ ஜனவரி மாதம் 1ஆம் தேதி நம்ம 2,500 ஆர்டர் பண்ணிடுறோம், உடனே வந்துடுறது. அதை வைத்துக்கொண்டு ஜனவரியுடைய 2,000 டிமாண்டை மீட் பண்ணலாம். எண்டிங் இன்வென்ட்ரி 500ஆக இருக்கும். பிப்ரவரி மாதத்தை 500ல் பிகின் பண்ண போகிறோம், ஆரம்பிக்க போகிறோம். பிப்ரவரி மாதத்தின் நடுவில் தான் இந்த 2,500 வரப்போகிறது. ஆக பிப்ரவரி மாதத்தோட பாதி மாதத்து டிமாண்டை
இந்த 500 வச்சுட்டு தான் நம்ம சமாளிக்கணும். பாதி மாதத்து டிமாண்ட் வந்து 1500. நம்ம கையில் 500 தான் இருக்குது. ஏன்னா மாத டிமாண்ட் 3000, நம்ம பாதி மாதத்துக்கு 1500. ஆக நம்ம கையில் 500 தான் இருக்குது. ஷார்ட்டேஜ் 1000 வரும். அதை தான் ரெட் கலரில் ப்ராக்கெட்டில் காமிச்சிருக்கோம். ஆனால் அப்புறமா மாதத்தின் நடுவில் இந்த 2500 வந்ததுனால எண்ட் ஆஃப் தி மந்த்து 0ல் வந்துடும். இன்வென்ட்ரி அழகாக 0ல் ஃபெப்ரவரி மாதத்துக்கு வந்துவிடும். ஆனால் மார்ச் மாதத்தில் நமக்கு ஆர்டரே பண்ணல. ஆக மார்ச் மாதத்தில் 0ல் ஆரம்பிக்கிறோம். மார்ச் மாதம் முழுக்க கையில் இன்வென்ட்ரியே கிடையாது, ஆர்டரும் கிடையாது. அதனால ஷார்ட்டேஜ். ஆக இந்த மாதிரி செய்து கொண்டு போகும்பொழுது இந்த டிமாண்ட் வந்து அன்ஈக்குவலாக இருக்கிறதுனால, அதுவும் வேண்டுமென்றே முதல் 2 மாதத்துக்கு அதிக டிமாண்டை கொடுத்து விட்டோம். அதனால ஷார்ட்டேஜ் நிறையா வரும். ஷார்ட்டேஜ் நிறையா வர்றதுனால எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டியை டைரெக்டாக அப்ளை பண்ண முடியாது. டைம் வேரியிங் டிமாண்ட், ஒரு மாதமும் டிமாண்ட் வேரியாக மாற மாற இந்த 2500 அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணோன்னாக்க நிறையா நேரங்களில் ஷார்ட்டேஜ் வரும், பற்றாக்குறை ஏற்படும், கையிருப்பு போராது. அப்படிங்கிறத உணர்த்துவதற்காக இந்த ரெட்டில் நம்ம அந்த ப்ராக்கெட்டு காமிச்சோன்னாக்க ஷார்ட்டேஜ்னு அர்த்தம். அதனால் அங்கங்கே ஷார்ட்டேஜ் இருக்குது அப்படிங்கிறத காமிச்சோம். ஆக இதுக்கு சொல்யூஷன் என்ன? ஷார்ட்டேஜை வைத்துக்கொண்டு பண்ணலாமா? ஷார்ட்டேஜ் காஸ்ட்டை நம்ம இன்க்ளூட் பண்ணவே இல்லை. நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம், ஷார்ட்டேஜ் காஸ்ட் அவ்வளவு எளிதாக பண்ண முடியாது. ஏன்னா நன்மதிப்பு, குட்வில் காஸ்ட்டை நம்ம எஸ்டிமேட் பண்ண முடியாது. அதனால் கூடிய வரைக்கும் ஷார்ட்டேஜ் இல்லாமல் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம். சிம்பிளஸ்ட் பண்ணக்கூடியது என்னன்னாக்கா லாட் ஃபார் லாட் அப்படின்னு பேர். இப்போ 6 மாதத்தில் இப்படி டிமாண்ட் இருக்கா, 6 மாதத்தில் 6 ஆர்டர் பண்ணிவிடுவோம். ஒரு மாத ஆரம்பத்தில் அதுக்கு என்ன டிமாண்டோ அதை ஆர்டர் பண்ணிடலாம். அதான் சிம்பிளஸ்ட். ஏன்னா பிரச்சனையே கிடையாது. பாருங்கள், 2000 டிமாண்டாக ஜனவரிக்கு 2000 ஆர்டர் பண்ணுங்கள், ஃபெப்ரவரிக்கு 3000 ஆர்டர் பண்ணி சிம்பிளாக முடிச்சிடுங்க. அப்படிங்கிறது லாட் ஃபார் லாட் அப்படின்னு பேர். ஆக ஒவ்வொரு மாதமும் 0ல் ஆரம்பிப்போம். ஜனவரிக்கு 2000 வரும் இன்வென்ட்ரி, ஆர்டர் 2000 ஆரம்பிப்போம், 0ல் முடிப்போம். பாதி வந்து ஆவரேஜ் இன்வென்ட்ரியாக வரும். அதே மாதிரி ஃபெப்ரவரியில் பாதி ஆவரேஜ் இன்வென்ட்ரியாக வரும். ஒரு மாதத்திலும் பாதி டிமாண்டுங்கிறது ஆவரேஜ் இன்வென்ட்ரியாக வரும். ஏன்னா அதான் கரெக்டாக ஆர்டர் பண்ணுறோம். மாதம் பிறந்த உடனே அந்த குவான்டிட்டி வரும். 0ல் முடிக்க போகிறோம், டிவைடட் பை 2. ஸோ மொத்தம் ஆவரேஜ் இன்வென்ட்ரியை கூட்டினா 5000. ஏன்னா 6 மாதத்துக்கு டோட்டல் இன்வென்ட்ரி 10000, அதில் பாதி தான் வரும். ஆவரேஜ் இன்வென்ட்ரி 5000. இதுக்கு எவ்வளோ காஸ்ட் வரும்னு பார்த்தீங்கன்னா, 6 தடவை ஆர்டர் பண்ணுறோம். 6 × 10000 60000, 5000 ஆவரேஜ் இன்வென்ட்ரி. ஒரு மாதத்துக்கு இன்வென்ட்ரி காஸ்ட் 5.333. இது ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 86,666. இப்போ இதே நம்ம எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டியில் எல்லா மாதங்களும் கரெக்டாக 1666.66 இருந்திருந்தால் 6 மாதத்துக்கு 80,000 நம்ம செலவு. ஏன்னா ஒரு வருடத்துக்கு 1,60,60,000 இங்கே போட்டிருக்கோம். 6 மாதத்துக்கு 80,000 செலவு. ஆக இந்த டிமாண்ட் ஃப்ளக்சுவேட் ஆனதுனால இன்னும் ஒரு 6,666 ரூபாய் அதிகமாக செலவாகிறது. எவ்வளவு ரூபாய் அதிகம்னு பிரச்சனை கிடையாது, அதிகமாக செலவாகிறது. அதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். சரி, இதான் பெஸ்ட் சொல்யூஷனான்னு நமக்கு தெரியாது. பெஸ்ட் சொல்யூஷன் இருக்கா, அது என்னங்கிறது அடுத்தது பார்க்கலாம். அதற்கு முன்னாடி சில விஷயங்களை பார்க்கலாம். இப்போ போனதில் என்ன பண்ணோம், லாட் ஃபார் லாட் அப்படின்னும். ஒரு மாதத்துக்கு ஒரு ஆர்டர் பண்ணிவிடுங்க. இப்போ வேண்டாம், ஒரு மாதத்துக்கு ஒரு ஆர்டர் பண்ணால் 6 ஆர்டர் வருது, வேணாம். ஆக நம்ம என்ன பண்ணலாம், 2 மாதத்துக்கு ஒரு ஆர்டர் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு. அதுதான் இங்கே வந்து 2 மாதத்துக்கு ஒரு தடவை ஆர்டர் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா மொத்தம் 3 ஆர்டர் வரும். அது இங்கே காமிச்சிருக்கோம். 3 ஆர்டர் வந்து இந்த இடத்துல காமிச்சிருக்கோம். 3 மாதத்தையும் ஆர்டர் பண்ணிடலாம் அப்படின்னா 2 ஆர்டர் வரும். அதை இங்கே காமிச்சிருக்கோம். ஸோ 3 மாதத்து டிமாண்டு ஆர்டர் பண்ணிடலாம் அப்படின்னாக்க ஜனவரியிலேயே 6000, முதல் 3 மாதத்துடைய 6000 ஜனவரியில் ஆர்டர் பண்ணிவிடுவோம். அடுத்த 3 மாதத்தினுடைய 4000 ஏப்ரலில் ஆர்டர் செய்து விடுவோம்.
ஆக மொத்தம் 2 ஆர்டர் தான் வரும். 2 × 10,000. ஆவரேஜ் இன்வென்ட்ரி என்ன ஆகும்? ஜனவரியில் 6,000 ஆரம்பிக்கிறோம், 2,000 கன்சியூம் பண்ணுறோம், எண்டிங் இன்வென்ட்ரி 4,000, ஆவரேஜ் இன்வென்ட்ரி 5,000. பிப்ரவரி மாதத்தை 4,000 ஆரம்பிக்கிறோம், 3,000 கன்சியூம் பண்ணுறோம், எண்டிங் இன்வென்ட்ரி 1,000, ஆவரேஜ் இன்வென்ட்ரி 2,500. மார்ச் மாதத்தை 1,000 ஆரம்பித்து 0 முடிக்கிறோம், 500. ஏப்ரல் மாதத்தை 4,000 ஆரம்பித்து 2,000 முடிக்கிறோம், 3,000. மே மாதத்தை 2,000 ஆரம்பித்து 1,000 முடிக்கிறோம், 1,500. ஜூன் மாதத்தை 1,000 ஆரம்பித்து 0 முடிக்கிறோம், 500. ஆக எல்லா ஆவரேஜ் இன்வென்ட்ரியும் கூட்டினீங்கன்னா 13,000. ஸோ ஆர்டரிங் காஸ்ட் 2 ஆர்டர்னால 20,000, இன்வென்ட்ரி ஹோல்டிங் காஸ்ட் 13,000 × 5.333, 89,329 லாட் ஃபார் லாட்டை விட அதிகமாக வருகிறது. 80,000 கம்பேர் பண்ணால் 9,300 ரூபாய் அதிகமாக வருகிறது. ஏன்னா 2 ஆர்டர் போட்டோம். சில ஒரு வருஷத்துக்கு 8 ஆர்டர், 6 மாதத்துக்கு 4 ஆர்டர் இருக்கணும், 2 ஆர்டர் தான் போட்டோம். அதனால் இன்வென்ட்ரி அதிகமாகிவிட்டது, பணமும் அதிகமாகிவிட்டது. சரி, அது வேண்டாம், 3 ஆர்டர் ட்ரை பண்ணலாம். அப்போ ஜனவரி பிப்ரவரியை சேர்த்து 5,000, மார்ச் ஏப்ரல் சேர்த்து 3,000, மே ஜூன் சேர்த்து 2,000. ஆக இதே முறையில் கால்குலேட் பண்ணோம்னாக்க மொத்தம் 3 ஆர்டர், ஸோ 30,000. ஜனவரியை 5,000 ஆரம்பித்து 3,000 முடிப்போம். ஆக ஆவரேஜ் இன்வென்ட்ரி 8,000. ஆக இது 4,000 மாறுகிறது. 5,000 + 3,000 டிவைடட் பை 2, இது 4,000 மாறுகிறது. பிப்ரவரியை 3,000 ஆரம்பித்து 0 முடிக்கிறோம், 1,500. மார்ச்சை 3,000 ஆரம்பித்து 2,000 முடிக்கிறோம், 2,500. ஏப்ரலில் 2,000 ஆரம்பித்து 0 முடிக்கிறோம், 1,000. மே மாதத்தை 2,000 ஆரம்பித்து 1,000 முடிக்கிறோம், 1,500. ஜூன் மாதத்தை 1,000 ஆரம்பித்து 0 முடிக்கிறோம், 500. மொத்த இன்வென்ட்ரி கூட்டினீங்கன்னா சிறிது மாற்றம் இருக்கிறது. 4,000, 5,500, 6,000, 8,000, 9,000, 10,500, 11,000. ஆக காஸ்ட் 10,500 இல்லை, 11,000 × 5.33. இது மாறும். இது எவ்வளோ மாறுங்கிறத இப்போ நம்ம எக்ஸலில் போய் நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ 11,000 × 5.333. ஆக எக்ஸலில் போயிட்டு 11,000 × 5.333, 58,663 வருது. ஆனால் அது 58,666 அது. ஆக 58,666, 88,666. ஆக 8,666 ரூபாய் அதிகமாக வருகிறது. லாட் ஃபார் லாட்டை பார்த்தீங்கன்னாக்க லாட் ஃபார் லாட்டில் 6,600, இங்கே 8,666 அதிகரிக்கிறது. இப்போ இதே பெஸ்ட்டு என்னது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கும். ஸோ பெஸ்ட்டு எப்படி பண்ணுறது அப்படின்னாக்க அதுக்கு ஆப்டிமைசேஷன் மூலமாக அதை செய்ய வேண்டும். அதையும் இப்போ பண்ணலாம். அதுக்கு என்ன பண்ணுறோம்னாக்க இதுக்கு பேர் ஒரு வேக்னர் அண்ட் வைட்டன் அல்காரிதம் அப்படின்னு பேர். இதை நம்ம முன்னாடி ஒரு முறை இதை நம்ம பார்த்து படித்திருக்கிறோம். இந்த வேக்னர் அண்ட் வைட்டன் அப்படிங்கிறத முன்னாடி ஒரு தடவை நம்ம படிச்சிருக்கோம். இது என்ன பண்ண போகிறோம்னாக்க இது ஒரு ஆப்டிமைசேஷன் ப்ராப்ளம் அப்படின்னு பேர். இந்த ஒய்ங்கிறது ஒரு பைனரி வேரியபிள். அதாவது அந்த மாதத்தில் ஆர்டர் பண்ண போகிறோமா இல்லையா அப்படிங்கிறது இந்த ஆப்டிமைசேஷனில் வரும். எக்ஸுங்கிறது அந்த மாதத்தில் எவ்வளவு ஆர்டர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது
எக்ஸில் வரும். ஒய் வந்து ஆர்டர் பண்ண போகிறோமா பண்ண போகிறது இல்லையா அப்படிங்கிறது ஒய்யில் வரும். எவ்வளவு ஆர்டர் பண்ண போகிறோங்கிறது எக்ஸில் வரும். ஆக இந்த சிக்மா ஒய்ஜேங்கிறது எத்தனை முறை ஆர்டர் செய்கிறோம் அப்படிங்கிறத கொடுக்கும். அதை C0ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். இந்த இன்வென்ட்ரி ஹோல்டிங் காஸ்ட்டை வந்து கொஞ்சம் அப்ராக்சிமேட் பண்ணி இது எழுதுகிறோம். இது கரெக்டு. இது எக்ஸ்பிளைன் பண்ணுவதற்கு இன்னும் சில விஷயங்கள் தேவை. அதனால தான் நான் அப்படியே சொல்கிறேன். உங்களை அப்ராக்சிமேட் பண்ணி எழுதியிருக்கேன் அப்படிங்கிறத மட்டும் நான் இந்த இடத்துல சொல்கிறேன். எக்ஸ்பிளைன் பண்ண முடியும், இன்னும் கொஞ்சம் இன்வால்வ்டாக டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஆக இது அப்படியே அப்ராக்சிமேட்டாக கொண்டு சால்வ் பண்ணலாம் அப்படின்னு வச்சுப்போம். முதல் மாதத்தில் நம்ம என்ன ஆர்டர் பண்ணுறோமோ அதை வச்சுட்டு இந்த டிமாண்டை மீட் பண்ணி ஆகணும். D1ங்கிறது முதல் மாதத்தினுடைய டிமாண்ட், அதாவது 2000. D2ங்கிறது 2வது மாதத்தின் டிமாண்ட், அதாவது 3000. இப்போ 2வது மாதத்தின் டிமாண்டை வந்து முன்னாடி நம்ம படிச்சிருக்கோம் வேக்னர் வெயிட்னு. முதல் மாதத்தின் மூலமாகவும் மீட் பண்ணலாம், 2வது மாதத்தில் ஆர்டர் பண்ணியும் மீட் பண்ணலாம். அதனால x1 + x2 இஸ் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு D1 + D2ன்னு வரும். அதே மாதிரி 3வது மாதத்து டிமாண்டை முதல் மாதத்திலே ஆர்டர் பண்ணலாம், 2வதுல ஆர்டர் பண்ணலாம், 3வதுலேயும் ஆர்டர் பண்ணலாம். அதை சேர்த்து மாடல் பண்ணோன்னாக்க இப்படி வரும். x1 + x2 + x3 D1 + D2 + D3. அதே மாதிரி 4, 5, 6. முக்கியமானது இதில் என்னன்னாக்க அந்த மாதத்தில் ஆர்டர் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம முடிவெடுத்தா தான் எவ்வளவு குவான்டிட்டின்னு ஆர்டர் பண்ண முடியும். இப்போ ஒரு மாதத்தில் நம்ம ஆர்டர் பண்ணலைன்னு முடிவெடுத்தா அதுக்கு எக்ஸ் வரக்கூடாது. ஏன்னா எக்ஸ் வந்து ஆர்டர் பண்ணுவதாக அர்த்தமாகிவிடும். அதை வந்து நான் இங்கே இப்போ காமிக்கலை, இப்போ எழுதி உங்களுக்கு காட்ட போகிறேன். அதை வந்து XJ இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு M × YJ அப்படின்னு ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் எழுதுவோம். இது ஒரு 6 கன்ஸ்ட்ரெயின்ட் வரும். இங்கே ஒரு 6 கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்குது. 6 மாதத்திற்கு 12 கன்ஸ்ட்ரெயின்ட் வரும். இந்த எம்ங்கிறது பிக் எம். நீங்கள் லீனியர் ப்ரோக்ராமிங் படிச்சிருக்கும்போது சொல்லி கொடுத்துருப்பார்கள். அது ஒரு பெரிய நம்பர் போட்டுக்கலாம். இந்த இடத்துல நம்ம 10,000ன்னு போட்டுக்கலாம். ஸோ x1 இஸ் லெஸ் தென் ஈக்குவல் டு 10,000 y1, x2 லெஸ் தென் ஈக்குவல் டு 10,000 y2. அந்த மாதிரி சில கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் வந்து இதில் x அண்ட் yக்கு இது வரும். அந்த மாதிரி 2 கன்ஸ்ட்ரெயின்ட் x அண்ட் yக்கு வரும். ஸோ 6 கன்ஸ்ட்ரெயின்ட் 6 மாதத்துக்கு வரும். x1 லெஸ் தென் ஈக்குவல் டு 10,000 y1, x2 லெஸ் தென் ஈக்குவல் டு 10,000 y2. அந்த மாதிரி 6 மாதங்களுக்கு 6 கன்ஸ்ட்ரெயின்ட் வரும். இந்த 6 12 கன்ஸ்ட்ரெயின்ட்டை வந்து நம்ம சால்வ் பண்ணி ஆப்டிமைசேஷனில் போட்டான்னாக்க நமக்கு வந்து ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். அது என்ன சொல்யூஷன் கிடைக்கிறதுங்கிறத இப்போ எக்ஸலில் நம்ம ஒரு தடவை பார்க்கலாம். நான் முன்னாடி ஒரு தடவை சால்வ் பண்ணி இங்கே கொண்டு வந்திருக்கேன். எனக்கு இப்பொழுது இதை பார்க்கும்போது ஒருவேளை இது சரியாக இல்லையோ வேற ஒரு சொல்யூஷன் இருக்கோ என்று சில எண்ணங்கள் வருது. அதனால் நம்ம ஒரு தடவை சால்வ் பண்ணி பார்த்துடலாம். பார்த்துட்டு நம்ம அதை கரெக்டாக சொல்யூஷன் வருதாங்கிறத நம்ம அசர்டைன் பண்ணிக்கலாம். அப்படி ஒரு மாற்றம் இருந்தால் அந்த சொல்யூஷனை மாற்றி காமிக்கலாம். அதை இங்கே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே 12 கன்ஸ்ட்ரெயின்ட் வரும். y வந்து பைனரியாக இருக்கும், x வந்து கண்டினியூஸ் வேரியபிளாக இருக்கும். இது பேர் பைனரி இன்டிஜர் ப்ரோக்ராமிங் என்று பெயர். அதை பார்க்கலாம். இப்படி வருது. இப்படி ஒரு சொல்யூஷன் வருது என்று வைத்துக்கொள்ளலாம். இப்போ காமிக்கலை நான் சொல்யூஷனை. ஏற்கனவே இங்கே கொடுக்கப்பட்ட சொல்யூஷனை ட்ரை பண்ணி பார்க்கலாம், என்ன ஆறுது அப்படின்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம் நம்ம. இப்போ இதை சால்வ் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி ஒரு சொல்யூஷன் கிடைக்கிறது என்று வைத்துக்கொள்ளலாம். ஆக இது என்ன சொல்கிறதுனா, நமக்கு 5 தடவை ஆர்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது, 4 தடவை ஆர்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது. y1, y2, y4, y5 இந்த 4 மாதங்களில் ஆர்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது. ஸோ y1ல ஆர்டர் பண்ணுறோம், y2லையும் ஆர்டர் பண்ணுவதனால முதல் மாதத்தினுடைய டிமாண்டை மட்டும் ஆர்டர் செய்வோம். ஸோ x1 ஈக்குவல் டு 2000 கொடுக்கறது. x2 4000 கொடுக்குற காரணம் என்னன்னாக்க 2வது மாதத்தில் ஆர்டர் பண்ணுறோம், 3வது மாதத்தில் ஆர்டர் பண்ணவில்லை. ஆக 2வது மாதத்தில் 2வது மற்றும் 3வது 2 மாதங்களுடைய டிமாண்டை சேர்த்து ஆர்டர் பண்ணுவதனால் 4000.
X4 2000 4ஆம் மாதத்தை மட்டும் ஆர்டர் பண்ணுறோம். X5ல வந்து Y6ல் ஆர்டர் பண்ணவில்லை. அதனால மே மாதத்தில் மே ஜூன் இரண்டையும் சேர்த்து ஆர்டர் பண்ணிக்கிறோம். அதனால X5ங்கிறது 2000 வருகிறது. ஸோ ஆக ஆர்டர் வந்து நான் இங்கே காமிச்சிருக்கேன். 2000 4000 ஏப்ரலில் 2000 இங்கே 2000. இதை நான் உங்களுக்கு ஆர்டர் காமிச்சு விட்றேன். மொத்தம் ஆர்டர் 10,000 பண்ணுறோம். 4 ஆர்டர்ஸ் இருக்குது. ஆக ஆர்டர் காஸ்ட் 40,000. இன்வென்ட்ரி என்ன ஆகுது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ ஜனவரி மாதம் 2000 ஆர்டர் பண்ணிக்கிறோம். எல்லா 2000த்தையும் கன்சியூம் பண்ணி விடுகிறோம். அதனால ஜனவரியுடைய இன்வென்ட்ரி 1000. பிப்ரவரி மாதத்தில் 4000 ஆர்டர் பண்ணிக்கிறோம். 3000 கன்சியூம் பண்ணிட்டு 1000 முடித்து கொள்கிறோம். ஆக 2500. மார்ச் மாதத்தை 1000ல் ஆரம்பித்து 0வில் முடிக்கிறதுனால 500. ஏப்ரல் மாதத்தை 2000ல் ஆரம்பிக்கிறோம், 0வில் முடிக்கிறோம். அதனால இன்வென்ட்ரி 1000. மே மாதத்தை 2000ல் ஆரம்பித்து 1000ல் முடிக்கிறோம். அதனால 1500. ஜூன் மாதத்தை 1000ல் ஆரம்பித்து 0வில் முடிப்பதால் 500. ஆக ஆவரேஜ் இன்வென்ட்ரி 1000 + 2500 3500, 4000 5000 6500 7000. ஆக மொத்த காஸ்ட் வந்து 4 ஆர்டர், ஒரு ஆர்டருக்கு 10,000 நம்ம சொல்லியிருக்கோம். ஆர்டர் காஸ்ட் இங்கே முன்னாடி பார்த்துருக்கோம். ஒரு ஆர்டருக்கு 10,000 ஆர்டர் காஸ்ட். ஆக 4 × 10,000. இன்வென்ட்ரி காஸ்ட் வந்து 7000 வந்து ஆவரேஜ் இன்வென்ட்ரி இந்த சிஸ்டமில். ஸோ ஆவரேஜ் இன்வென்ட்ரி 7000 × 5.333. ஸோ அது வந்து உங்களுக்கு அது 37,333 வருது. ஆக மொத்தம் 77,333 அப்படிங்கிறது இந்த வேல்யூவில் வருது உங்களுக்கு. டோட்டல் காஸ்ட் வந்து இந்த ஃபிகரில் வந்து நமக்கு இங்கே வருது. இன்னும் நம்ம லாட் ஃபார் லாட் போட்டால் 86,666 வருகிறது. நம்ம வந்து எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி வச்சுட்டு தான் லாட் ஃபார் லாட் போட்டோம். ஸோ எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி வந்து உங்களுக்கு அதில் செல்லாது. அதனால் இப்படி போடும்போது நமக்கு இந்த மாதிரி ஆர்டர் பண்ணான்னாக்க 77,333ங்கிறது ஆப்டிமைசேஷனில் இதான் பெஸ்ட்டு வருது அப்படின்னு நமக்கு இதில் கிடைக்கிறது. இப்போ இதையே வந்து இன்னும் 2 முறைகளில் நம்ம சால்வ் பண்ணலாம். ஒன்று பேர் பார்ட் பீரியட் பேலன்சிங் அப்படின்னு பேர். இன்னொன்னுடைய பேர் சில்வர் மீல் ஹியூரிஸ்டிக் அப்படிங்கிறது இரண்டாவதனுடைய பேர். ஸோ இதில் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத காண்பிக்க முயற்சி பண்ணலாம். பார்ட் பீரியட் பேலன்சிங்கில் என்ன பண்ணுறோம்னாக்க, முதல்ல எடுத்த உடனே ஜனவரியில் ஃபஸ்ட்டு மாதத்தினோட 2000 ஆர்டர் பண்ண ட்ரை பண்ணுறோம். பண்ணினா ஆர்டர் காஸ்ட் 10,000, ஆவரேஜ் இன்வென்ட்ரி வந்து 1000. ஏன்னா 2000ல் ஆரம்பித்து 0வில் முடிக்கிறோம். ஆவரேஜ் இன்வென்ட்ரி 1000. ஹோல்டிங் காஸ்ட் 5,333. இப்போ இதே ஜனவரி பிப்ரவரி 2யும் சேர்த்து ஆர்டர் பண்ணால் 5000 ஆர்டர் பண்ணிக்கிறோம். ஆர்டர் காஸ்ட் அதே 10,000 தான். ஆனால் இன்வென்ட்ரி காஸ்ட் வந்து அதிகரிக்கிறது. 29,333 மொத்தம் வருகிறது. கேரியிங் காஸ்ட்டே வந்து 29,333 வருகிறது. இப்போ அது வந்து இந்த இடத்துல இன்வென்ட்ரி காஸ்ட் ஆர்டர் காஸ்ட்டை விட கம்மியாக இருக்குது. இங்கே இன்வென்ட்ரி காஸ்ட் ஆர்டர் காஸ்ட்டை விட அதிகமாக இருக்குது. எது பக்கத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா முதல்ல தான் பக்கத்தில் இருக்குது. வித்தியாசம் வந்து 4,700 வித்தியாசம், 4,666 வித்தியாசம். இங்கே வித்தியாசம் 19,000க்கு மேலே போயிடுது. அதனால் இதுதான் க்ளோஸாக இருக்குது. அதனால் முதல் ஆர்டர் வந்து 2000 தான் பண்ணணும். ஸோ முதல் ஆர்டர் 2000ன்னு வச்சுருவோம். அப்புறம் இப்போ ஜனவரி ஃப்ரீஸ் பண்ணியாச்சு, 2000 ஆர்டர் பண்ணணும். இப்போ பிப்ரவரியும் மார்ச்சையும் எடுத்துக்கொள்கிறோம். அதே மாதிரி பிப்ரவரி மார்ச் எடுத்துக்கொள்ளும் போது முதல்ல இந்த 3000 ஆர்டர் பண்ணி பார்க்குறோம். அப்போ ஆர்டர் காஸ்ட் 10,000, ஆவரேஜ் இன்வென்ட்ரி 1500. அதனால இன்வென்ட்ரி காஸ்ட் 8000. இந்த 3000 + 1000 4000 ஆர்டர் பண்ணும்போது
ஆர்டர் காஸ்ட் 10,000, ஆவரேஜ் இன்வென்ட்ரி மாறுகிறது. ஸோ முதல்ல மாதத்துக்கு 2,500, அடுத்ததுக்கு 500 என்று மாறுகிறது. அப்போ அதோடைய இன்வென்ட்ரி காஸ்ட் 16,000, 10,000 விட அதிகம். எது பக்கத்தில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 3,000 தான் பக்கத்தில் இருக்குது. ஆக இதில் ஆர்டர் 3,000 பண்ணு அப்படின்னு வந்துடும். இப்போ ஜனவரியில் ஒரு ஆர்டர், பிப்ரவரியில் ஒரு ஆர்டர். இப்போ மார்ச் பண்ணணும். மார்ச் பண்ணும்போது ஆர்டர் காஸ்ட் 10,000, இந்த 1000 மட்டும் பண்ணுறோம். இன்வென்ட்ரி ஹோல்டிங் காஸ்ட் 2,667. இது 3 நாளையும் சேர்த்தானாக்கா 3,000. ஆர்டர் காஸ்ட் அதே 10,000 இருக்குது. ஆனால் இன்வென்ட்ரி ஹோல்டிங் காஸ்ட் அதிகரித்து 18,000 போயிடுது. எது பக்கத்தில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1000 தான் பக்கத்தில் இருக்கு. ஆக 3வது மாதத்துக்கு 1000 பண்ணுங்க அப்படிங்கிறது. அதே மாதிரி இப்போ ஏப்ரல் எடுத்துக்கொண்டு முதல்ல ஏப்ரலில் 2,000 ட்ரை பண்ணுறோம். அப்போ ஆர்டர் காஸ்ட் 10,000, கேரியிங் காஸ்ட் 5,333. இந்த 3,000 ஏப்ரல் மே சேர்த்து ட்ரை பண்ணுறோம். ஏப்ரல் மே சேர்த்து ட்ரை பண்ணும்போது ஆர்டர் காஸ்ட் 10,000, இன்வென்ட்ரி காஸ்ட் 13,333. 10,000 விட அதிகரித்து விட்டது. ஆனால் இதுதான் க்ளோஸாக இருக்குது. ஆகவே இங்கே 3,000 பண்ணுங்க. ஏப்ரல் மாதம் ஏப்ரல் மே சேர்த்து 3,000 செய்யுங்கள். ஜூன் மாதத்துக்கு 1000 பண்ணிட்டு. ஸோ ஆர்டர் இங்கே நான் எழுதிட்டேன், ஆர்டர்லாம் எவ்வளோ வருதுங்கிறத. அதுக்கு இதே மாதிரி டேபிள் போட்டு ஆவரேஜ் இன்வென்ட்ரி போட்டு கால்குலேட் பண்ணி எல்லாம் பண்ணால் மொத்தம் 5 ஆர்டர் வருது. ஸோ 50,000. இன்வென்ட்ரி 6,500 தான், இன்ட்டு 5.33, 84,666 நமக்கு டோட்டல் காஸ்டாக இங்கு வருகிறது. இந்த மெத்தடில் இந்த மாதிரி ஆர்டர் பண்ணுங்கன்னு வருது. கடைசியாக நம்ம பார்க்க போகிறது சில்வர் மீல் அப்படிங்கிற ஒரு மெத்தட். அதுவும் இந்த மெத்தடுக்கு ரொம்ப க்ளோஸாக தான் இருக்கும், ஆனால் ஒரு சின்ன வித்தியாசத்தில் இருக்கும். ஸோ முதல்ல ஜனவரியில் 2,000 ட்ரை பண்ணுறோம். ஆர்டர் காஸ்ட் 10,000, ஹோல்டிங் காஸ்ட் 5,300, மொத்தம் 15,333. இப்போ இது ரெண்டையும் சேர்த்து ட்ரை பண்ணுறோம். ஆர்டர் காஸ்ட் 10,000, ஹோல்டிங் காஸ்ட் 29,333, கூட்டினா 39,333. இது 2 மாதங்களுக்கு ட்ரை பண்ணுறதுனால ஆவரேஜ் 19,666. இங்கே ஒரு மாதத்துக்கு ஆவரேஜ் 15,333. ஆக ஆவரேஜ் அதிகமாகிறது. ஸோ ஜனவரி மாதத்துக்கு இது மட்டும் பண்ணுங்க. இப்போ பிப்ரவரி எடுக்கணும். பிப்ரவரியில் முதல்ல 3,000 ட்ரை பண்ணுறோம். ஆர்டர் காஸ்ட் 10,000, இன்வென்ட்ரி காஸ்ட் 8,000, மொத்தம் 18,000. பிப்ரவரி மார்ச் சேர்த்து போட்டிங்கன்னா 4,000 ஆர்டர் பண்ண வேண்டியிருக்கு. ஆர்டர் காஸ்ட் 10,000, இன்வென்ட்ரி காஸ்ட் 16, மொத்தம் 26,000. ஆவரேஜ் 13,000 ஆவரேஜ் குறைகிறது. அப்புறம் 3 மாதம் ட்ரை பண்ணுறோம். ஆவரேஜ் குறைஞ்சதுனால 3 மாதம் ட்ரை பண்ணுறோம். பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் 3 சேர்த்து 6,000. ஆர்டர் காஸ்ட் 10,000, இன்வென்ட்ரி காஸ்ட் 42,666, மொத்தம் 52,666. ஆவரேஜ் 17,555. ஆவரேஜ் அதிகரிக்கிறது. ஆக இந்த 2வது 4,000 பண்ணுங்க. இந்த 3,000, 1,000 சேர்த்து பண்ணிடுங்க. அடுத்தது இப்போ ஏப்ரலில் ஆரம்பிக்கிறோம். ஏப்ரல் மாதத்து 2,000 பண்ணுறோம். ஆர்டர் காஸ்ட் 10,000, இன்வென்ட்ரி 5,333, 15,333. ஏப்ரல் மே இரண்டையும் சேர்த்தால் 3,000 ஆர்டர். ஆர்டர் காஸ்ட் 10,000, இன்வென்ட்ரி 18,666, ஆவரேஜ் 14,333. ஆவரேஜ் குறைகிறது. 3 எடுத்தானா ஏப்ரல் மே ஜூன் 3 எடுத்தான்னாக்க ஆர்டர் காஸ்ட் 10,000, இன்வென்ட்ரி 26,666, மொத்தம் 36,666. ஆவரேஜ் இன்னும் குறைந்து 12,333 வருகிறது. ஆக இந்த 3 சேர்த்து ஆர்டர் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த மெத்தட் 3 ஆர்டர் தான் கொடுக்கறது. 4 ஆர்டர் கொடுக்கல, 3 ஆர்டர் கொடுக்கறது. ஸோ மொத்தம் 30,000. இதில் இன்வென்ட்ரி கூட்டினீங்கன்னா 9,000 இன்வென்ட்ரி வரும். அதையும் சேர்த்து ஆட் பண்ணால் 78,000. ஆப்டிமைசேஷன் நமக்கு 77,333 கொடுத்தது. இது 78,000.
கொடுக்கிறது. ஆக இந்த மாதிரி ஹியூரிஸ்டிக் மெத்தட்ஸையும் யூஸ் பண்ணி இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். 2 பாப்புலர் ஹியூரிஸ்டிக் பார்த்தோம். பார்ட் பீரியட் பேலன்சிங்னு ஒன்று, சில்வர் மீல் என்று ஒன்று. இது மாதிரி ஒரு 6 மாதம் 12 மாதம்லாம் ஆப்டிமைசேஷன் பண்ணியே இதை எடுத்துடலாம். இந்த இந்த 77,000 சால்வ் பண்ணிடலாம் எக்ஸலில் போட்டு. ஆப்டிமைசேஷனே பண்ணும்போது எதுக்கு ஹியூரிஸ்டிக் பண்ணணும் அப்படின்னு கேள்வி வரலாம். ஹியூரிஸ்டிக் பண்ண வேண்டிய காரணம் என்னன்னாக்க, நடைமுறையில் பார்க்கும் பொழுது இப்போ ஆப்டிமைசேஷன் பண்ணும்போது என்ன பண்ணுறோம், ஜனவரி மாதத்துலேயே நமக்கு இந்த 6 டிமாண்டும் தெரியும் அப்படின்னு அசியூம் பண்ணிக்கிறோம். அசியூம் பண்ணி சால்வ் பண்ணுறோம். ஆனால் நடைமுறையில் டிமாண்ட் மாறும். ஸோ டிமாண்ட் மாறும் பொழுது இந்த ஹியூரிஸ்டிக்ஸ் நமக்கு கை கொடுக்கும். அதனால் இந்த மாதிரி மெத்தடு யூஸ் பண்ணுறோம். ஆக இந்த டைம் வேரியிங் டிமாண்ட் வந்து மாதம் மாறும் பொழுது நம்ம எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி யூஸ் பண்ண மாட்டோம். இந்த மாதிரி ஹியூரிஸ்டிக்ஸை யூஸ் பண்ணி இந்த சில்வர் மீல் அல்லது பார்ட் பீரியட் பேலன்சிங் அதை உபயோகப்படுத்தி சால்வ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இந்த பாடத்தை முடிக்கலாம். அடுத்த பாடத்தில் எம்ஆர்பி என்கின்ற மெட்டீரியல்ஸ் ரிக்குவயர்மெண்ட் பிளானிங் அப்படிங்கிறத பற்றி படிக்கலாம். நன்றி.